ஓம் சக்தி சக்திகளே. எங்க பகுதியை சேர்ந்த வேள்விக்குழு தொண்டர் குருவை பத்தி ஏற்கனவே சொல்லிக்கணும் இல்லைங்களா? இந்த பாம்பனை மீது என்னை வைத்து வழிவிடும் அம்மா சொல்லி அந்த மாதிரி அவன் செஞ்சு கும்பிட்டு நல்லா இருக்கிறான் சக்திகளை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அந்த பையன் என்ன பண்ணாங்க, சமீபத்தில் அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, ஒரு வாரமாக கம்பத்தில் ஃபீஸ் போயிடுச்சு. அவன் எவ்வளவோ முறை அவங்க இபி ஆஃபீஸ்க்கு சொல்லி ஃபோன் பண்ணி அதுவாக பண்ணியுமே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு வாரமாக வீடு இருட்டாக இருக்குது. ஒரு 7வது நாள் நம்ம குரு என்ன பண்ணானுங்க, அம்மாவுக்கு ஒரு உண்டியல் வச்சிருக்கா குருகாணிக்கு போடுறதுக்காக. அந்த உண்டியலில் அம்மாவை வேண்டி ஒரு குருகாணிக்கை செலுத்திட்டு, அம்மா நீ என்ன பதிவு பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றப்போ என் வீட்டில் கரண்ட் இருக்கணும், லைட்டெல்லாம் எரியும், அவ்வளோதான் உம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு குருகாணிக்கையில் செலுத்திட்டு உளுந்து கும்பிட்டு போயிட்டானுங்க. அதே மாதிரி சாயந்தரம் வேலை முடிஞ்சு பார்க்குறானுங்க, கரண்ட் வந்துருச்சு, லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு வாரமாக வராத அந்த லைன்மேன் இப்போ ஃபீஸ் போட்டு போயிட்டாருங்க. பணம் எதுவும் வாங்காமல் ஒரு வாட்டி போயிட்டாருங்களாம்மா. அந்த மாதிரி நம்ம தொண்டருடைய சின்ன கோரிக்கை கூட அம்மா பொறுக்காமல் செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்களேன். அந்த காணிக்கைக்கு தெய்வம் கட்டுப்படுகிறது. மறுபடியும் பாருங்க இன்னொரு விஷயம், அதே தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு, அவங்க வீட்டு கிணத்துல ஒரு பூனை ஒன்று விழுந்துருச்சு, பெரிய பூனை. அது தண்ணி மிக குறைவாக இருக்குது, சேராக தான் இருக்குது. அதனால் அந்த பூனை ஒன்று தண்ணியில் மூழ்கி இறக்கலை, சேராக இப்போ இருக்குது. இவங்க 2 நாளாக இவனுமே அவங்க அப்பாவுமே பக்கெட்டை கட்டி விட்டு அதுக்குள்ளே சாக்கை வச்சு அந்த கைத்து வழியாக இறக்கி விடுறாங்க. இந்த பூனை அது மேலே ஏறிக்கி அதை காப்பாற்றிடல அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 2 நாளாக அந்த பூனை பயந்துக்கிட்டு அந்த பக்கெட்டில் ஏறவே மாட்டேங்குது. 3வது நாள் என்ன பண்ணானுங்க நம்ம குரு, அம்மா முன்னால் போய் நின்னானுங்க, காணிக்கை எடுத்துக்கிட்டானுங்க. அம்மா பூனை எங்கள் வீட்டு கிணத்துல இருந்து செத்து போச்சுன்னா எங்கள் குடும்பத்துக்கு கெடுதல், அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ எங்கள் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது, அந்த பூனை உயிரோடு நீ காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விட்டுறணும், அது உம்பாடு அப்படின்னு சொல்லிட்டுங்க குருகாணிக்கு உண்டியில் செலுத்திட்டு நெடு உளுந்து கும்பிட்டு போயிட்டானுங்க. பாருங்க, அன்னைக்கு அவன் 3வது நாள் அவங்க அப்பா ஏற்கனவே 2 நாள் முயற்சி பண்ணார் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த பக்கெட்டுக்குள்ளே சாக்கை வச்சு கிணத்துக்குள்ள விட்டாருங்க. 3வது நாளும் அதே மாதிரி செஞ்சார். செய்யும் பொழுது இந்த தடவை அந்த பூனை அலங்காமல் பயமெல்லாம் அந்த பக்கெட்டில் ஏறி கொந்துக்குச்சுங்க. இவர் அதை சேர்ந்து வெளியே கொண்டு எடுத்து அந்த பூனை வெளியே எடுத்து விட்டாருங்க. அதுவும் நிம்மதியாக தப்பிச்சு போயிடுச்சு. எப்படி பாருங்க, அம்மா தொண்டு செய்கிற பக்தர்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு தடங்கல்களையும் சிரமங்களையும் எப்படியெல்லாம் போக்கி காப்பாற்றுறாங்க பாருங்க. ஓம் சக்தி.